ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும், என் வாழ்வு நலமடையும். வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. செவிகள் திறக்கட்டும், வார்த்தை வளம் பெற இதயம் திறக்கட்டும், பண்பு வலுப்பெறும், உண்மை உணர்வுகள் வாழ்வில் புலரட்டும், நிறைவாய் வாழ்ந்திடுவோம். ஆண்டவர் வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. திருப்பாடல் 67. கடவுளே, எம்மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. உம் திருமுக ஒளியை எம்மீது வீசுவீராக. அப்பொழுது உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும். பிற இனத்தார் அனைவரும் நீர் அருளும் மீட்பை உணர்ந்து கொள்வர். கடவுளே, மக்களினத்தார் உம்மை புகழ்வார்களாக. மக்கள் எல்லாரும் உம்மை போற்றுவார்களாக. வேற்று நாட்டினர் அக்களித்து மகிழ்ச்சியுடன் பாடிடுவராக. ஏனெனில் நீர் மக்களினங்களை நேர்மையுடன் ஆளுகின்றீர், உலகின் நாடுகளை வழிநடத்துகின்றீர். கடவுளே, மக்களினத்தார் உம்மை புகழ்வார்களாக. மக்கள் எல்லாரும் உம்மை போற்றுவார்களாக. நானிலம் தன் பலனை ஈந்தது. நம் கடவுள் நமக்கு ஆசி வழங்கினார். கடவுள் நமக்கு ஆசி வழங்குவாராக. உலகின் கடையெல்லை வரை வாழ்வோர் அவருக்கு அஞ்சுவராக. ஒரு சின்ன வாசனை, ஒரு பெண்ணோட அன்பு, இது ரெண்டும் சேர்ந்து பல 100 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன ஒரு தீர்க்க தரிசனத்தோட எப்படி இணைய முடியும்? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அதுதான். புனித வாரத்துல நடந்த ஒரு சாதாரண நிகழ்வு மாதிரி தெரிஞ்சாலும் அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய அர்த்தம் ஒளிஞ்சிருக்கு. வாங்க, அதத்தான் நாம இப்போ அலச போறோம். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். நம்மளோட இந்த பயணம் எங்க தொடங்குதுன்னா, பெத்தானியாவில நடந்த ஒரு விருந்துல. அங்க நடந்த ஒரு ஆச்சரியமான விஷயத்த பாப்போம். அப்புறம் அதனால எப்படி ஒரு விவாதம் கிளம்பிச்சுனும், அது எப்படி ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனத்தோட கனெக்ட் ஆகுதுன்னும், கடைசியா அது எப்படி உலகத்துக்கே ஒரு வெளிச்சமா மாறுச்சுன்னும் ஒன்னொன்னா பார்க்க போறோம். நம்ம கதை ஒரு சின்ன கிராமத்துல இருந்து தொடங்குது. அதுவும் எப்ப தெரியுமா? அந்த வருஷத்தோட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வாரத்துக்கு கொஞ்ச நாள் முன்னாடி. இப்போ நாம இருக்கிற டைம் பஸ்கா பண்டிகைக்கு கரெக்டா 6 நாளைக்கு முன்னாடி. இது யூதர்களுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு பண்டிகை. எருசலேம் நகரமே திருவிழா கோலம் போன்றிருக்கு, கூட்டம் அலைமோதுது. ஆனா அந்த கூட்டத்துக்குள்ள ஒரு விதமான அரசியல் மத பதற்றமும் இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு பரபரப்பான சூழல்ல தான் இயேசுவுக்கு மரியாதை செய்யறதுக்காக ஒரு டின்னர் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அந்த டின்னர்ல யார் யார் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அங்க பாருங்க, இயேசுவோட கூடவே அவரால் உயிரோட இழுப்பப்பட்ட லாசரும் இருக்கார். ஆமா, செத்து போன ஒருத்தரை உயிரோட கொண்டு வந்த விஷயம் ஊர் முழுக்க பரவி ஒரு பெரிய கூட்டத்தையே அவங்க பக்கம் இழுத்துடுச்சு. ஆனா அது மட்டும் இல்ல, அதிகாரிகளோட கோப பார்வைக்கும் அவங்க ஆளாகிருந்தாங்க. சரி, இப்போதான் அந்த சாயங்காலத்தோட முக்கியமான கட்டத்துக்கே வரும். அந்த ரூம்ல இருந்த எல்லாரையும் ஒரு நிமிஷம் ஸ்தம்பிக்க வச்ச ஒரு சம்பவம் நடக்குது. அங்க இருந்த மரியா என்ன பண்றாங்கன்னா, ரொம்ப ரொம்ப விலை உயர்ந்த சுத்தமான நளதம் அப்படிங்கிற வாசனை தைலத்தை எடுத்து அது இயேசுவோட கால்ல ஊத்துறாங்க. இந்த அன்பளிப்போட மதிப்பை நீங்க புரிஞ்சுக்கணும்னா அதோட விலைய முதல்ல பாருங்க. 300 தினாரியம். அப்பப்பா, அது எவ்வளோன்னு கேக்குறீங்களா? அன்னைக்கு ஒரு சாதாரண தொழிலாளியோட 1 வருஷம் சம்பளம். யோசிச்சு பாருங்க, 1 வருஷம் முழுக்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை ஒரே ஒரு நிமிஷத்துல அன்பா கொட்டுறாங்க. இதுல இன்னொரு விஷயத்தையும் கவனிக்கணும்.
அவங்க தன்னோட கூந்தலால அவரோட கால்களை துடைக்கிறாங்க. அந்த காலத்துல ஒரு பெண் பொது இடத்துல தன்னோட கூந்தலை அவிழ்க்கிறதுங்கிறது ஒரு பெரிய பணிவோட அடையாளம். இதனால அவங்களோட பக்தி ரொம்பவே தனிப்பட்ட ஆழமான ஒண்ணா மாறுது. அந்த தைலத்தோட வாசனை வீடு முழுக்க நிரம்பி வழியுது. மரியா செஞ்சது ஒரு தனிப்பட்ட விஷயமா இருந்தாலும் அந்த வாசனை அதை எல்லாருக்கும் தெரியப்படுத்துற ஒரு பொது அறிக்கையா மாத்திடுச்சு. ஆனா பாருங்க, இந்த மாதிரி ஒரு அழகான தருணம் நடக்கும்போது அங்க உடனே ஒரு விமர்சனம் கிளம்புது. அது ரொம்ப கணக்கு பாக்குற ஒரு குளிர்ந்த விமர்சனம். யார் அந்த விமர்சனத்தை வைக்கிறாங்க தெரியுமா? இயேசுவோட சீடர்கள்ல ஒருத்தனான யூதாஸ் காரியோத்து தான். அவன் கேக்குறான், இந்த தைலத்தை 300 தினாரியத்துக்கு வித்து ஏழைகளுக்கு கொடுத்துருக்கலாமே அப்படின்னு. கேக்குறதுக்கு இது ரொம்ப நியாயமாவும் சரியாவும் தான் தெரியுது இல்லையா? ஆனா இங்கதான் ஒரு பெரிய முரண்பாடே இருக்கு. வெளியில பாக்குறதுக்கும் உள்ள இருக்கிற உண்மைக்கும் மத்திய பெரிய வித்தியாசம். அதாவது யூதாஸ் ஏழைகளை பத்தி கவலைப்படுற மாதிரி பேசினாலும் உண்மையில அவன் ஒரு திருடன். பணப்பைய வச்சிருந்த அவன் அதிலிருந்து திருடிட்டு இருந்தான். சோ ஒரு பக்கம் மரியாவோட தன்னலமில்லாத அன்பு, இன்னொரு பக்கம் யூதாஸோட மறைக்கப்பட்ட பேராசை. உடனே இயேசு மரியாவுக்காக பேசுறார். அவளை தடுக்காதீங்க, ஏழைங்க எப்போதுமே உங்களோட இருப்பாங்க. ஆனா நான் எப்போதுமே இருக்க மாட்டேன். என்னை அடக்கம் செய்ய போற நாளுக்காக இத அவ செய்யட்டும்னு சொல்றார். பாத்தீங்களா, இயேசு அந்த செயல ஒரு வீண் செலவா பார்க்கல. அது தன்னோட மரணத்துக்கான ஒரு தயாரிப்பு, ஒரு தீர்க்க தரிசன செயல்னு அதுக்கு ஒரு புது அர்த்தத்தையே கொடுக்கறார். அப்போ இங்க முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இயேசுவுக்கு அந்த நிகழ்வுல வேற ஏதோ ஒண்ணு தெரிஞ்சிருக்கு. பல 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தீர்க்கதரிசி சொன்ன ஒரு நபரோட, மரியாவோட இந்த செயலை அவர் கனெக்ட் பண்றார். இயேசுவோட பார்வையில இதை புரிஞ்சுக்கணும்னா நாமளும் அந்த பழைய தீர்க்க தரிசனத்துக்கு போகணும். அதாவது ஏசாயா புத்தகத்துக்கு. அங்க சொல்லப்பட்ட அந்த முக்கியமான நபர் யாருன்னு நாம பார்க்கணும். இந்த ஆண்டவரின் ஊழியர் யாருன்னா, கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட, அவரோட சக்தியால் நிரப்பப்பட்ட ஒருத்தர். அவரோட வேலை இந்த உலகத்துக்கு நீதியையும் வெளிச்சத்தையும் கொண்டு வர்றதுதான். ஆனா ஒரு போர்வீரனை போல இல்ல, ரொம்ப பணிவான மென்மையான ஒரு சேவையாளரா இதை செய்வார். எஸ்சாயா இந்த ஊழியரோட குணத்தை ரொம்ப அழகா விவரிக்கிறார். அவர் கத்த மாட்டார், சத்தம் போட மாட்டார், நசுங்கி போன ஒரு நாணல கூட ஒடிக்க மாட்டார், மங்கி எரியிற ஒரு திரிய அணைக்க மாட்டார். அதாவது அவரோட பலம் ரொம்ப மென்மையானது. அதிகாரத்தை வச்சு ஆட்சி பண்ற உலகத்தோட பார்வைக்கு இது நேரெதிரானது இல்லையா? சரி, இந்த ஊழியரோட வேலை ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும்தானா? இல்லவே இல்ல. எஸ்சாயா அடுத்து சொல்றதுதான் இன்னும் ஆச்சரியமானது. இவரோட பணி இந்த முழு உலகத்துக்குமானது. அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே தாயின் வயித்துல இருக்கும்போதே கடவுளால் அழைக்கப்பட்டவர்னு எஸ்சாயா சொல்றார். அது மட்டும் இல்ல, கடவுளோட கையில இருக்கிற பளபளப்பான அம்பு மாதிரின்னு அவரை வர்ணிக்கிறார். எதுக்கு? ஒரு முக்கியமான நோக்கத்துக்காக ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே அவர் தயார்படுத்தப்பட்டிருக்கிறார்னு காட்டுறதுக்கு தான். அவரோட வேலை முதல்ல அவரோட சொந்த மக்களை சரி செய்யறதுல தொடங்குது. ஆனா அது அங்க முடியல. அதுக்கப்புறம் அவர் எல்லா தேசங்களுக்கும் ஒரு வெளிச்சமா மாறுவார். கடவுளோட மீட்ப இந்த உலகத்தோட கடைசி வரைக்கும் கொண்டு போவார். இதுதான் அவரோட முழுமையான பணி. எஸ்சாயா 49:6 ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை பிற இனத்தாருக்கு ஒளியாகவும் ஏற்படுத்துவேன். இதுதான் அந்த தீர்க்க தரிசனத்தோட உச்சகட்டம். ஒரே ஒரு பணிவான ஊழியர் மூலமா முழு உலகத்துக்கும் மீட்புங்கிற வாக்குறுதி. இப்ப புரியுதா? நாம மறுபடியும் பெத்தானியாவுக்கு வருவோம். மரியா செஞ்சது இயேசுவ அடக்கம் பண்றதுக்காக மட்டும் இல்ல. அது பல காலமா தீர்க்க தரிசனத்துல சொல்லப்பட்ட அந்த ஊழியர் அரசரை அவரோட கடைசி மற்றும் உலகத்தை மீட்க போற ஒரு பெரிய பயணத்துக்காக அபிஷேகம் சேர ஒரு நிகழ்வு. அந்த நறுமணம் அந்த அபிஷேகத்தோட அடையாளம். அப்போ இந்த கதையிலேருந்து நம்ம என்ன கத்துக்கலாம்? ஒரு சின்ன தனிப்பட்ட அன்பு செயல் கூட ஒரு பெரிய தீர்க்க தரிசனத்தோட பகுதியா இருக்க முடியும். உண்மையான வலிமை சத்தம் போடுறதுல இல்ல, மென்மையில இருக்கு. கணக்கு பாக்குற இந்த உலகத்துல தன்னலமில்லாத அன்பு எப்போதுமே ஒரு பெரிய சவால் தான். கடைசியா நாம செய்யற சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட ஒரு உலகளாவிய முக்கியத்துவம் இருக்கலாம். இறுதியா ஒரு கேள்வியோட முடிப்போம். எல்லா விஷயத்திலயும் லாப நஷ்டம் கணக்கு பாக்குற இந்த உலகத்துல மரியா செஞ்ச மாதிரி ஒரு தியாகமான கணக்கு பார்க்காத அன்பு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? நம்ம வாழ்க்கையில அந்த மாதிரி ஒரு அன்பன் நறுமணத்தை எப்படி பரப்ப முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. திருப்பாடல் 24. மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை. நில உலகும் அதில் வாழ்வனவும் அவருக்கே சொந்தம். ஏனெனில்
அவரே கடல்கள் மீது அதற்கு அடித்தளமிட்டார். ஆறுகள் மீது அதை நிலைநாட்டினவரும் அவரே. ஆண்டவரது மலையில் ஏற தகுதியுள்ளவர் யார்? அவரது திருத்தலத்தில் நிற்கக்கூடியவர் யார்? கரைபடாத கைகளும் மாசற்ற மனமும் உடையவர், பொய் தெய்வங்களை நோக்கி தம் உள்ளத்தை உயர்த்தாதவர், வஞ்சக நெஞ்சோடு ஆணையிட்டு கூறாதவர். இவரே ஆண்டவரிடம் ஆசி பெறுவார். தம் மீட்பராம் கடவுளிடமிருந்து நேர்மையாளர் என தீர்ப்பு பெறுவார். அவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. யாக்கோபின் கடவுளது முகத்தை தேடுவோர் இவர்களே. வாயில்களே, உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள். தொன்மை மிகு கதவுகளே, உயர்ந்து நில்லுங்கள். மாட்சிமிகு மன்னர் உள்ளே நுழையட்டும். மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ? வலிமையும் ஆற்றலும் கொண்ட ஆண்டவர் இவர். இவரே போரில் வல்லவரான ஆண்டவர். வாயில்களே, உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள். தொன்மை மிகு கதவுகளே, உயர்ந்து நில்லுங்கள். மாட்சிமிகு மன்னர் உள்ளே நுழையட்டும். மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ? படைகளின் ஆண்டவர் இவர். இவரே மாட்சிமிகு மன்னர். இன்னைக்கு நாம ஒரு ஆழமான கதைக்குள்ள போகலாம். விசுவாசம், துரோகம், அப்புறம் மனுஷனோட பலவீனம், இது எல்லாத்தையும் பத்தி பேசுற ஒரு கதை இது. ஒரே ராத்திரியில 2 தீர்க்க தரிசனம், அதுவும் இயேசுவோட ரொம்பவே நெருக்கமான நண்பர்களை பத்தி. கதையோட ஆரம்பமே ஒரு பெரிய அதிர்ச்சியில இருந்து தான் தொடங்குது. இயேசு அவரோட சீடர்களோட ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. அதுதான் அவங்களோட கடைசி ராத்திரி உணவு. எல்லாம் ரொம்ப அமைதியா ஒரு குடும்பம் மாதிரி போயிட்டு இருக்கு. அந்த அமைதிய ஒரே ஒரு வாக்கியத்துல உடைக்கிறாரு. அந்த மூல உரையில என்ன சொல்லிருக்குன்னா, இயேசு இந்த விஷயத்த சொல்லும்போது ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிருந்தாருன்னு சொல்லுது. அப்ப பாருங்க, இது வெறும் ஒரு நியூஸ் இல்ல, அது அவரோட மனசை எவ்ளோ பாதிச்சிருக்குன்னு தெரியுது. அந்த இடமே அப்படியே ஒரு விதமான பதற்றத்துல முழுகிடுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அந்த ஒரே ஒரு வாக்கியம் அந்த ரூம்ல இருந்த எல்லாரையும் எப்படி புரட்டி போட்டிருக்கோம். நேத்து வரைக்கும் நண்பர்களா, ஒரே குடும்பமா இருந்தவங்க இப்போ ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் சந்தேகத்தோட பாத்துக்கிறாங்க. அந்த சீடர்களுக்கு இந்த டென்ஷனை தாங்கவே முடியல. யார் அது தெரிஞ்சே ஆகணும். அப்போதான் அவங்கள ஒருத்தர் இதுக்கு ஒரு முடிவு கட்டணும்னு நினைக்கிறாரு. ஆனா நேரடியா கேட்க முடியல. அதனால ஒரு சின்ன சைகை மூலமா ஒரு ரகசிய உரையாடல் நடக்குது. பேதுரு என்ன பண்றாரு, இயேசுவுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சீடர்கிட்ட சிக்னல் கொடுக்கறாரு. அந்த சீடர் மெதுவா இயேசு மேல சாஞ்சு காதுருக்கு கேக்குறாரு, ஆண்டவரே, யார் அது? அதுக்கு இயேசுவோட பதில் ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. அவர் ஒரு அப்பத்துண்டை எடுத்து அதை தோச்சு யூதாஸ் இஸ்காரியோத்து கையில கொடுக்கறாரு. யோசிச்சு பாருங்க, அந்த காலத்துல இப்படி ஒருத்தருக்கு சாப்பாடு கொடுக்கறது நட்போட அடையாளம். ஆனா இங்க அதே நட்போட அடையாளம் துரோகிய அடையாளம் காட்ட பயன்படுது. இது எவ்ளோ பெரிய சோகம். அந்த மூல கதையில இதுதான் முக்கியமான திருப்புமுனைன்னு சொல்லப்படுது. யூதாஸ் அந்த அப்பத்தை வாங்கின உடனேயே சாத்தான் அவனுக்குள்ள போயிட்டான்னு சொல்லுது. அதாவது இதுக்கு மேல அவன் மனசு மாற வாய்ப்பே இல்ல. அவன் தவறான பாதையை தேர்ந்தெடுத்துட்டான். அடுத்து இயேசு யூதாஸ நேரா பார்த்து சொல்றாரு, நீ என்ன செய்ய போறியோ அதை சீக்கிரமா செய். ஆனா பாருங்க, அங்கிருந்து மத்தவங்களுக்கு இதோட உண்மையான அர்த்தம் புரியவே இல்ல. அவங்க வேற ஏதோ நினைச்சுக்கிட்டாங்க. ஏன்னா பணப்பை யூதாஸ் கிட்ட தான் இருந்துச்சு. அதனால ஒருவேளை திருவிழாவுக்கு ஏதாவது வாங்க சொல்றாரோ இல்ல ஏழைகளுக்கு ஏதாவது கொடுக்க சொல்றாரோன்னு அவங்க நினைச்சுக்கிட்டாங்க. ஆனா அது துரோகத்துக்கான ஒரு கிரீன் சிக்னல்னு அவங்களுக்கு ஒரு துளி கூட தெரியாது. ஏசு சொன்னதும் யூதாஸ் உடனே அந்த இடத்தை விட்டு வெளியே போயிடுறான். அவன் போனத அந்த கதை ஒரே ஒரு சின்ன வாக்கியத்துல சொல்லுது. அது இரவு நேரம். இது சும்மா டைம் சொல்றதுக்கு இல்ல, நடக்க போற இருட்டான சம்பவங்களையும் அந்த சூழ்நிலையில இருந்த ஆன்மீக இருட்டையும் குறிக்கிற ஒரு பவர்ஃபுல்லான வாக்கியம் அது. சரி, துரோகம் செய்ய போனவன் வெளியே போயிட்டான். அந்த ரூம்ல இப்போ ஒரு மாதிரி அமைதி. ஆனா டென்ஷன் இன்னும் குறையல. இப்போ கதை வேற ஒரு பக்கம் திரும்புது. அடுத்தது பேதுரு. பேதுருவுக்கு எப்பவுமே மனசுல பட்டத டக்குன்னு கேட்டுடுற பழக்கம். இயேசு கொஞ்சம் புதிரா பேச ஆரம்பிக்கிறாரு. நான் இன்னும் கொஞ்ச நேரம்தான் உங்க கூட இருப்பேன்னு சொல்றாரு. பேதுருவுக்கு ஒரே குழப்பம். என்ன சொல்றாரு இவரு, எங்க போறாரு, தெரிஞ்சுக்கணும்னு துடிக்கிறாரு. அதுக்கு இயேசுவோட பதில், அதுல ஒரு ஆறுதலும் இருக்கு, ஒரு புதிரும் இருக்கு. நான் போற இடத்துக்கு இப்போ உன்னால வர முடியாது, ஆனா அப்புறமா வருவோன்னு சொல்றாரு. ஆனா பேதுருவுக்கு பொறுமை இல்ல.
அந்த பிரிவு அவரால ஏத்துக்கவே முடியல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் யூதாஸோட துரோகத்தை பார்த்தோம். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா பேதுரு தன்னோட விசுவாசத்தோட உச்சக்கட்டத்தையே காட்டுறாரு. ஏன் இப்போ வர முடியாது, நான் உங்களுக்காக என் உயிரையே கொடுப்பேன்னு அவ்வளவு தைரியமா சொல்றாரு. ஆனா இவ்ளோ உணர்ச்சி வசப்பட்டு அவர் சொன்ன அந்த விசுவாசமான வார்த்தைக்கு இயேசு கிட்ட இருந்து வந்த பதில் இன்னொரு பெரிய அதிர்ச்சியை கொடுக்குது. இன்னும் பர்சனலான, இன்னும் நடுங்க வைக்கிற ஒரு தீர்க்க தரிசனம். இங்க பாருங்க, இதுதான் இந்த தருணத்தோட உச்சக்கட்ட நாடகம். ஒரு பக்கம் பேதுரு சொல்றாரு, உங்களுக்காக உயிரையும் கொடுப்பேன்னு. இன்னொரு பக்கம் இயேசு சொல்றாரு, எனக்காக உயிரை கொடுப்பியா? சேவல் கூவுறதுக்கு முன்னாடி நீ 3 தடவை என்ன தெரியாதுன்னு சொல்லுவ. பாருங்க, பேதுருவோட தைரியமான நம்பிக்கை ஒரு பக்கம், அவனோட பலவீனத்தை முன்னாடியே தெரிஞ்ச இயேசுவோட தீர்க்க தரிசனம் இன்னொரு பக்கம். அப்ப பாருங்க, ஒரே ராத்திரி தான் இயேசுவோட ரொம்ப ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள்ல இருந்த 2 பேர் வீழ்ச்சி அடைறாங்க. ஒருத்தன் காசுக்காக காட்டி கொடுக்க போறான், இன்னொருத்தன் உயிரே கொடுப்பேன்னு சொன்ன அதே வாயால பயத்துல 3 தடவை அவரை தெரியாதுன்னு சொல்ல போறான். இந்த கதை முடியும் போது நம்ம மனசுல ஒரு பெரிய கேள்வி நிக்குது. நாமளும் பல வாக்குறுதிகளை கொடுக்கறோம். ஆனா கஷ்டமான ஒரு சூழ்நிலை வரும்போது அந்த வாக்குறுதிக்கும் நம்மளோட மனுஷ பலவீனத்துக்கும் நடுவுல இருக்கிற அந்த மெல்லிய கோடை எது? ஒரு பெரிய அழுத்தத்துல நாம இருக்கும்போது நம்மளோட நம்பிக்கை, நம்மளோட விசுவாசம் எந்த அளவுக்கு உறுதியா நிக்கும்? யோசிக்க வேண்டிய விஷயம் இல்லையா? தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். வானகத் தந்தையே இறைவா, உம்மை போற்றுகிறோம். இயேசுவே ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். தூய ஆவியானவரே, உம்மை போற்றுகிறோம். மூவொரு இறைவா, உம்மை போற்றுகிறோம். அருள் நிறை மரியே, எங்கள் ஆண்டவரின் தாயே, உம்மை போற்றுகிறோம். எங்கள் வானகத் தந்தையே இறைவா, கடந்த இரவு முழுவதும் எங்களை காத்து கண்ணயரச் செய்த உமது அருள் அன்புக்காக நன்றி கூறுகிறோம். நீர் தந்த இந்த புதிய நாளுக்காக நன்றியோடு உம்மை போற்றுகிறோம். எங்கள் வாழ்வில் ஒரு நாளை கூட்டித் தந்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்கள் இயேசுவே ஆண்டவரே, காலைதோறும் உமது அருளன்பால் இரக்கத்தால் எங்களை நிரப்புவதற்காக நன்றி கூறுகின்றோம். இந்த நாளில் நீர் எங்கள் மீட்பராகவும் ஆண்டவராகவும் நல்ல ஆயனாகவும் இருந்தருளுமாறு உம்மை வேண்டுகிறோம். இயேசுவே, இன்று எங்களோடு தங்கும். எங்களை எமது விருப்பப்படியன்று உமது திருவுளப்படியே வழிநடத்தும். எங்கள் தொழிலை, முயற்சிகளை, உழைப்பை, படிப்பை, வேலைகளை ஆசீர்வதியும். தூய ஆவியானவரே, எங்கள் வழித்துணையாளரே, இன்று முழுவதும் எங்கள் ஞானமாய், ஆற்றலாய், சக்தியாய் இருந்தருளும். தீமைகளை வெல்ல இந்நாளில் எங்களுக்கு மன உறுதியை தாரும். எங்களை சந்திப்பவருக்கு அமைதியை, அன்பை, ஆறுதலை கொடுக்கும்படியாக எங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் உமது தெய்வீக அமைதியால், அன்பால் நிரப்பியருளும். மூவொரு இறைவா, இந்த நாளையும் எங்களையும் எங்கள் எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் பயணங்களையும் ஆசீர்வதியும். நாங்கள் சந்திக்கும் மனிதர்கள், எங்கள் குடும்பத்தார், உற்றார் உறவினர், எங்கள் நண்பர்கள் மற்றும் எல்லோருக்கும் துணையாயிருந்தருளும். மேலும் உடல் நலம் குன்றியோர், துயருறுவோர், கைவிடப்பட்டோர், தனிமையில் வாடுவோர், எளியோர், படிக்கும் மாணாக்கர்கள், ஆசிரிய பெருமக்கள், அரசு அலுவலர்கள், நாட்டு தலைவர்கள், விவசாயிகள்,
கடலில் பணிபுரிவோர், பிற தொழில் செய்வோர், துறவிகள், பங்கு தந்தையர், எங்கள் மறைமாவட்ட ஆயர், ஏனைய ஆயர்கள், திருத்தந்தை ஆகிய அனைவரையும் இக்காலை பொழுதில் உம் திருப்பாதம் ஒப்படைக்கின்றோம். அனைவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தியருளும். அம்மா மரியே, எங்கள் ஆண்டவரின் தாயே, உம் கருணை மிகு அருட்பார்வை எனும் அடைக்கல கோட்டைக்குள்ளே இன்று முழுவதும் எங்கள் ஒவ்வொருவரையும் அரவணைத்து எந்த சூழ்நிலையிலும் உம்மையும் உம் திருமகன் இயேசுவையும் விட்டு பிரியாதபடி எங்களை பாதுகாத்து வழிநடத்தி அருளும். எங்கள் நல்ல தந்தையே, கேட்டதெல்லாம் கிடைக்கும் என்ற தளராத உறுதியோடும் விசுவாசத்தோடும் எங்கள் அன்னையாம் மரியாளின் பரிந்துரையில் நம்பிக்கை வைத்து இந்த மன்றாட்டுக்களை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாகவும் தூய ஆவியானவர் வழியாகவும் உம்மிடம் சமர்ப்பிக்கின்றோம். எங்கள் வானகத் தந்தையே, போற்றி போற்றி. எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, போற்றி போற்றி. தூய ஆவியானவரே, போற்றி போற்றி. மூவொரு இறைவா, போற்றி போற்றி என்று போற்றி மகிழும் எங்கள் இதயத்தை உமது தெய்வீக வல்லமையால் நிரப்பி இந்த நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தியருளும் எங்கள் நல்ல தந்தையே. ஆமென். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் பேறு பெற்றாய் நீயே. உம்முடைய திருவயிற்றின் கனியுமான இயேசுவும் ஆசி அருள பெற்றவர். கனியுமான இயேசுவும் ஆசி அருள பெற்றவர். இப்பொழுதும்
ஆண்டவர் உம்முடனே பெண்களுள்